வணக்கம் மக்களே, என் பெயர் அன்பு. நான் சென்னையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இன்று ஃபேஸ்புக் வலைதளத்தில் ஒரு வீடியோவை பார்த்தேன். ஒரு சமூக அக்கறை உள்ளவர்கள் கண்டிப்பாக யாரும் இதை பண்ண மாட்டாங்க, ஆனால் இவர்கள் செய்கிறார்கள். ரோஸ்டர் பிரதர்ஸ் அவர்கள் எவ்வளோ ஒரு வன்மம் இருந்தால் இப்படி ஒரு ரசிகருக்குள்ள ஒரு மோட்டிவேஷனை உருவாக்கி விடலாம் அப்படின்னு இப்படி ஒரு வீடியோவை பதிவிடுறாங்க. நீங்களே பாருங்கள். ஆனால் இவர்கள் நினைத்து கொண்டார்கள், நம்ம அஜித்தை உயர்த்தி பேசினால் அவர்களோட ஓட் பேங்க் எல்லாம் நமக்கு வரும், அவர்களோட ரசிகர் எல்லாம் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது 1% கூட உண்மை கிடையாது. நீங்கள் போடுற வீடியோவில் எங்களுக்கு வெறுப்புணர்ச்சி தான் வருது. 1% கூட நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் கண்டிப்பாக. இன்னைக்கு அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட முன் வந்திருக்கிறேன் நான். ஆனால் நான் ஒரு அஜித்தோட தீவிர ரசிகன். இதற்கு முழுக்க காரணம் பார்த்தால் இவர்களோட வன்மம் தான். ரோஸ்டர் பிரதர்ஸ் போடுற வீடியோ ஒன்று கூட மனதளவிலும் யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வன்மம் தான் இருக்கு ஒரு வீடியோவில். மக்களே, அந்த வீடியோ நீங்களே கொஞ்சம் பாருங்க. மலேசியால போயிட்டு ஆடியோ லான்ச் பண்ண போறோம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச். இவர் எதுக்கு மலேசியாவை சூஸ் பண்ணாருன்னு நம்மளுக்கு தெரியாதா? ஏன்னா எப்பவுமே நம்ம அஜித் சாரோட கோட்டைன்னு எந்த ஊரை சொல்லுவோம்னா மலேசியாவை சொல்லுவோம். பில்லா படத்துல கூட உங்களுக்கு தெரியும், குட் பேட் அக்லில கூட தெரியும், மலேசியாவே மொத்தமா அவனுடைய கோட்டைடான்னு சொல்லுவோம். அந்த கோட்டையை நான் உடைக்க வரண்டான்ட்டு வாண்டடா வாண்டடா இப்போ பாரு அஜித் கெத்தா இந்த விஜய் ஜனநாயகன் கெத்தா நான் காட்டுறேன்ட்டு வாண்டடா மலேசியால தூக்கிட்டு போய் ஆடியோ லான்ச் வச்சுன்னு இருக்காரு. இதுதான் போட்டி, போட்டி, பொறாம, பொச்சரிப்பு. இது மட்டும்தான் விஜய் இவருக்கு ஏத்த தற்குறி. சரி, ஏதோ ஒரு புதுக்குறி சொன்னாரே, ஆச்சரியக்குறி ஃபேன்ஸ் தான் உங்க விஜய் ஃபேன்ஸ். ஆனா எங்க அஜித் ரசிகர்கள் மெச்சூர்ட் ரசிகர்கள். இதை செய்யாதீங்கன்னா செய்ய மாட்டானுங்க, இப்படி வராதீங்கன்னா வர மாட்டானுங்க. அதனாலதான் தலைய ஃபாலோ பண்றானுங்க, உங்களை ஃபாலோ பண்ணல.